ஃப்ரெண்ட்ஸ், ஆர்கானிக் உரங்கள். இந்த உரங்கள் போட்டிங்கன்னா செடி நல்லா பூ பூக்கும், காய் காய்க்க நல்லா தழைச்சி வரும். இது போல் செய்யுங்க. இது அப்படியே ஒரு வாரம் ஊற வச்சு செடிங்களுக்கு டைலூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. ஸ்மெல்லு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் ஃபேஸை தூரம் வச்சுக்கணும், கைக்கு படாமல் எடுத்து நம்ம செடிங்களுக்கு போடணும். இது என்னதுன்னா, இந்த மக்காச்சோளம் இருக்குது இல்லைங்களா, அந்த வேஸ்ட் இது. அது பூச்சி வச்சுட்டு இருந்தது. இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு, இது உரம் நல்லா செம்மையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு முறை போட்டிருக்கேன். அந்த பூ செடியெல்லாம் இதை போட்டு தான் அவ்வளோ பூ பூத்துது. சரி, இதை இப்போது அப்படியே வச்சு ஏன் வேஸ்ட்டாக போடணும்னு சொல்லிவிட்டு ஊற வச்சுக்க நல்லா நொதிச்சு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது இதில் தண்ணி கரைச்சி வச்சிருக்கு. வெறும் இந்த சாணி தெளித்தேன் இல்லையா, அந்த தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அந்த சாணி. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதோடு சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி. வெறும் தண்ணி கூட நீங்கள் தெளிச்சிக்கங்க. அப்படின்னா கூட சாணி தண்ணி இல்லைனாலும், இது சாணி தண்ணி லைட்டாக தானே காய்ச்சிருக்கும், அதனால் இது எதுவும் ஆகாது. நம்ம இதில் ஒரு ஜக்கு இவ்வளோ எடுத்துக்கும் போதும். ஏன்னா இவ்வளோ கூட அதிகம் தான். ஏன்னா இது கொஞ்சம் போட்டாவே நல்லா இதுவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தண்ணி, இது இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி கலக்கலாம். அப்படியே தண்ணி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு இது ஃபுல்லாக ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றணும். ஒரு ஜக்குக்கு 10 ஜக்கு. இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும்னா, 1 லிட்டரு அந்த கரைச்சல் ஊற்றணும்னா 10 லிட்டரு தண்ணியை நம்ம கலக்கணும். கலக்கி இப்போ எல்லா செடிங்களுக்கும் நம்ம டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். சரியா போகுது. இப்போ இது எல்லா செடிக்கும் கொடுக்க முடியும். அவ்வளோ நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தவறாமல் எல்லா செடிங்களுக்கும் கொடுங்க. வேஸ்ட்டாக போகுதுன்னு மட்டும் கொட்டிடாதீங்க. இதெல்லாம் எல்லா செடிக்கும் இப்படி ஊற்றுங்க. அரும்பு நல்லா வருது இப்போது.